உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நமக்கு எதுக்கு இன்னொருத்தர்? அதான் நமக்கு நாமளே இருக்கோமே. நாம நம்ம கிட்ட பேசிக்கலாம். நாம தான் நமக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க. மத்தவங்க நிறைய பேர் வருவாங்க, நிறைய பேர் போவாங்க. ஆனா நாம நம்மளையே நேசிக்க கத்துக்கணும் ஃப்ரெண்ட். ஏன்னா இந்த லைஃப்ல நீங்க அளவுக்கு அதிகமான டைம் உங்களோட தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. ஒருவேளை அப்படியே ஏதாவது ப்ராப்ளம்னா தென் கவலை வேண்டாம். அதான் உங்க ஃப்ரெண்ட் ராதிகா இருக்கேன்ல. தினம் காலையில வந்து உங்க எல்லாரோட இதய துடிப்பையும் கேட்பேன். கூடவே உங்க எல்லார் கூடவும் சில கோல்டன் மெமரிஸையும் உருவாக்குவேன். ஓகே தென் இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு முதல் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி நம்மளோட முதல் காலர் கிட்ட நம்ம பேசிடலாம். ஹாய் பிங்கி, வாட்ஸ் அப்? என்ன ராதிகா, எல்லாமே டவுன் தான். என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டான். வேற ஒரு பொண்ணுக்காக பிரேக்கப் பண்ணிட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம காதல் முடிஞ்சது மோனையா. நம்ம உறவு முடிஞ்சு போச்சு. நான் என்ன பண்றது ராதிகா? எப்படி அவனை திருப்பி கூட்டிட்டு வரது? பிங்கி, உங்க பாய் ஃப்ரெண்ட் உங்களை விட்டுட்டாரு. அது அவரோட லாஸ். ஆனா உங்களுக்கு அவரோட தேவையே இல்ல. இன்ஃபேக்ட் உங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஏன்னா நீங்க உங்களுக்காக நீங்க மட்டுமே தாராளமா போதும். லைஃப்ல வேற ஒருத்தரை காதலிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை நீங்களே காதலிக்க கத்துக்கோங்க பிங்கி. பிகாஸ் செல்ஃப் லவ் இஸ் தி பெஸ்ட் லவ். என்னோட லைஃப்ல ஒரே ஒரு கொள்கை தான், செல்ஃப் லவ் பண்ணா பயமே தேவையில்லை. பிங்கி, இந்த ஜனங்க காதலுக்கு நிறைய பேர் கொடுத்திருக்காங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் காதலுக்கு ஒரே ஒரு பெயர் தான் இருக்கு. And that is self love. Come on yaar, just move on. அடுத்ததா உங்களுக்கான ஸ்பெஷல் சாங். மியூசிக்லாம் போதும், ஸ்கூலுக்கு கிளம்பு. You are getting late. உன்னோட இந்த மாமனுக்கு கொஞ்சமாவது கருணை காட்டு. இந்த வாட்டியாவது உன்னோட ஹேண்ட் ரைட்டிங்க சரி பண்ணிக்க. உனக்கு புரியுற மாதிரி இல்ல, எனக்கு புரியணும். அது போன டெஸ்ட்ல என்னாச்சுன்னு உனக்கே தெரியும்ல. இந்த முறை நீ டெஸ்ட்ல மட்டும் ஃபெயில் ஆனு வையே, மாமா மூஞ்சிலே குத்துவாரு. என்ன மேடம், உங்களுக்கு 15 வயசு தான், அண்டர் ஏஜ். டிரைவ் பண்ணலாம், உங்களுக்கு அனுமதி இல்ல. இப்ப ஒழுங்கு மரியாதையா குட்டியை கூட்டிட்டு பஸ் ஸ்டாப்புக்கு போ. ஸ்கூல் பஸ் வரும், அதுல ஏறி கிளம்பு. Then you drop me? I will not. முதல் விஷயம், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. ரெண்டாவது விஷயம், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் கார்ல ஸ்கூலுக்கு போக மாட்டாங்க. பணக்காரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆக்ட் நார்மல். எப்படி என்னால நார்மலா இருக்க முடியும்? என் அப்பாவே நார்மலா இல்ல. என் ஜீன்ஸ்லயும் ஹார்மோன்லயும் இல்லாதப்போ எனக்கு எப்படி வரும்? நீங்க சுத்த மேடி காட் டேம் டாடி. ஓய், காட் டேம் டாடியோட பொண்ணு. சேடா இருந்த நீங்களே தான் என்ன மேட் ஆக்கிட்டீங்க. இதுவே என் ஊரா இருந்தா கணத்துல 2 அறைய விட்டு அப்படியே துணி துவைக்கிற மாதிரி. இருந்தா மட்டும் நீங்க மேடா தானே இருந்தீங்க. அண்ட் இப்போ உங்க Dress பாருங்க. நீங்க ஏன் இப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்றீங்க? ப்ளீஸ் ஃபயர், வாங்க வாங்க போலாம். கிளம்பு கிளம்பு கிளம்பு, பேக் சீக்கிரம். கம், லேட் ஆகுதுல. வா போலாம். சீக்கிரம் வா. பீ குட் குஷி. ஓகே, கூப்பிட்டு போ. ஓய் குட்டி, நீங்க ப்ளீஸ் வாங்க. சேஞ்ச் பண்ணுங்க, இல்ல உங்க தகரடப்பா புரோக்கர் ஓடி போயிடுவான். முதல் விஷயம், உங்களுக்கு எல்லாம் என் Dressல அப்படி என்னதான் காண்டுன்னு தெரியல. யார பார்த்தாலும் சேஞ்ச் பண்ணுன்றீங்க. ரெண்டாவது விஷயம், அந்த ஆள் தகரடப்பா இல்ல, பேரு முன்ன பின்ன இருக்கும். தப்பி தவறி கூட அந்த ஆள் முன்னாடி தகரடப்பான்னு சொல்லிடாத. அப்புறம் வீடு காட்டுறதையே நிறுத்திடுவான். அப்ப வீடு பார்க்காதீங்க. யார் உங்களை வீடு பார்க்க சொன்னது? எனக்கு ஒரு விஷயம் இன்னுமே புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் இங்க இருந்து போகணும்னு நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, டெல்லியில எனக்கு இவ்ளோ பெரிய வீடு இருக்குல்ல, நீங்க இங்கே இருக்கலாமே. மீரா, வீடு பெருசுதான், ஆனா என்னோட குடும்பமும் பெருசு இல்ல. எங்க பாரு, நான் உனக்கு பாரமா இருக்க விரும்பல. ஹெல்ப் உரிமையா எடுத்துக்க முடியாதுல. அதுவும் இல்லாம இதெல்லாம் வெறும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட் தானே. பாரமா மாத்திக்கோங்க. ஐ டோன்ட் மைண்ட். டெம்பரரியில இருந்து என்ன உங்க பெர்மனன்ட் ஆக்கிக்கோங்களே. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. என்ன எந்த பைத்தியம் பிடிச்ச நாயும் கடிக்கல. எனக்கு என்ன தெரியும், கடிச்சிருக்கலாம். என்ன யோசிங்க மோகன், நான் இவ்ளோ பெரிய சிட்டில இங்க தனியா தான் இருக்கேன். இந்த அவளைய பத்தி கொஞ்சமாவது கவலை பண்ணாத. நீ ஒண்ணு அவலெல்லாம் கிடையாது. பயங்கரமான ஆளை கூட தபல வாசி பண்ணி இந்த அவளைய பத்தி கவலை பண்ணுமா? ஓகே, சோ டெல் மீ ஒன் திங். டெல்லி வந்ததுக்கான ரீசன் நிஜமாவே குஷியோட படிப்பு தானா இல்ல வேற ஏதாவதா?
பின்ன வேற என்ன இருக்க முடியும்? ராதா? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, நீங்க ராதாவை தேடிதான் இங்க வந்திருக்கீங்களோன்னு. என்ன நீ இருக்க பாரு, நீ இந்த ரொமான்டிக் பிலிம்ஸ் எல்லாம் நிறைய பாக்குற. பின்ன உங்களோட காதல் இருந்ததே, அது அப்படியே ரொமான்டிக் சினிமா மாதிரி தான் இருந்தது, ராதாவோட இருந்தது. அது சரி, இத்தனை வருஷங்கள் ஓடி போயிடுச்சு. என்ன தோணுது உங்களுக்கு, ராதா மூவ் ஆன் ஆயிருப்பாங்களா? தெரியாது, தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல. ஆனா எனக்கு ஒண்ணுதான் தெரியும், அவளா விருப்பப்பட்டுதானே போனா. இந்த லைஃபுக்கும் ரொமான்டிக் பிலிம்ஸுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. லைஃப்ல ஒரு வாட்டி மனசு உடைஞ்சிட்டா மறுபடியும் ஒண்ணு சேராது. ஓகே ஓகே சரி, எப்படியும் ஆடு எத்தனை நாளைக்கு தான் நமக்கு ஆட்டம் காட்டும்? ஏதாவது ஒரு கட்டத்துல சிங்கத்துக்கிட்ட மாட்டித்தானே ஆகணும். நான் ஆடா? உண்மைதானே? கோட். கோட்? கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். வாட்? சாரி சாரி, இதுக்கு பேர் தான் கர்மா. போன் விழுந்துருச்சு, இப்ப நீயும் விழுவ பாரு. ராதா, வாழ்க்கை எவ்வளவுதான் முன்னேறி போனாலும் நீ முன்னேறி போக மாட்டேன்னு எனக்கு தெரியும். சில வருஷ பிரிவு நிச்சயமா உன்னோட காதலை மறக்கடிக்காது. நான் உன்கிட்ட சொன்னல, நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம 2 பேரோட கைகள்ல இருக்கிற ரேகை இணைஞ்சாச்சு. பாரு, நம்மளுடைய ரேகைகள் நம்ம 2 பேரையும் மறுபடியும் ஒன்னா சேர்க்க முயற்சி பண்ணுது. இவ்வளவு பெரிய நகரத்துல நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் உன்னை தேடி கண்டுபிடிப்பேன். ஹாப்பியஸ்ட் anniversary வைஃபை. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.